ஒரு பர்டிகுலர் செஷன் மட்டும் பண்ணுறீங்களா, இல்லை எந்த டே எனக்கான ட்ரேடிங் டேங்கிறத டிசைட் பண்ணி பண்ணணுன்ற மாதிரி பண்ணுறீங்களா? அது எப்படின்னாங்க, இன்ட்ராடேலேயே ஒரு 2-3 டைப் பண்ணலாம். இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சார்ட்டு, இது அப்படியே டைரெக்டாக ஒரு 1 மினிட் ஆர் 5 மினிட்டுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? உன்னால் எவ்வளோ நேரம் சார்ட்டை பார்க்க முடியுமோ அதை வந்து இதோட ட்ரெண்டுக்கு ட்ரேட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு டைப் ஆஃப் இன்ட்ராடே. ஓகேங்களா? இன்னொன்று, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்குவாங்க இன்ட்ராடேக்கு. ஒரு 4 ஹவர் ட்ரெண்டோ 1 ஹவர் ட்ரெண்டோ அந்த விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த ட்ரெண்டுக்கு லோயர் டைம் ஃப்ரேம் திரும்பும்போது போடுவாங்க ட்ரெண்டு. இது ஒரு டைப் ஆஃப் ட்ரேடு. மூணாவது, இன்ட்ராட் அந்த டேவுக்குள்ளேயே ட்ரேடை முடிப்பாங்க. பட் என்னென்னா, டே கேண்டிலோட கன்ஃபர்மேஷனை வச்சு இன்றைக்கி எனக்கு ட்ரேட் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டிசைட் பண்ணி பிளான் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த டைப் ஆஃப் ட்ரேடர்? ஏன்னா மேபி உங்களுக்கு ஒரு ஏதோ ஒர்க்கில் இருக்கீங்க, இல்லை சம்திங், என்னால் நியூயார்க் செஷன் மட்டும்தான் பண்ண முடியும், லண்டன் செஷன் மட்டும்தான் பண்ண முடியும், எனக்கு ஒரு பிளான் சொல்லு அப்படின்னா நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா இன்ட்ராடே பண்ணுறதுக்குன்றது ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம் இல்லைங்க, அதை நம்ப வேண்டாம். ஓகேங்களா? டே வந்து ட்ரெண்டு. ஓகேவா? இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா H4ஓ H1ஓ சாரி, டே வந்து டைரெக்ஷன், H4ஓ H1ஓ நீங்கள் ட்ரெண்டுக்கு வச்சுக்கலாம். சின்ன டைம் ஃப்ரேமில் ஒரு 1 மினிட் 5 மினிட் உங்களால் எந்த டைம் ஃப்ரேம் பார்க்க முடியுமோ அதை வந்து என்ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாரெக்ஸுக்கு இது நீங்கள் எந்த பிளான் யூஸ் பண்ணாலும் இது வந்து அப்ளை ஆகும்.